கம்பம் ஒன்றிய பகுதிகளில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து வெயிலில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அதிகப்படியான நீர் ஆகாரங்களை எடுத்து வருகின்றனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு கோடைக்கால வெப்பத்தை தணிப்பதற்காக தமிழகம் முழுவதும் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி கிழக்கு மாவட்டம் கம்பம் ஒன்றிய பகுதியான காம்பையக்கவுண்டன்பட்டியில் இன்று நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கம்பம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் தலைமை தாங்கினார். காமையக்கவுண்டன்பட்டி பேரூர் கழக செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தல்களை திறந்து வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரும் விதமாக தர்பூசணி பழங்கள், நீர்மோர், குளிர்பானங்கள், பழச்சாறுகள், சாத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு நீர் சத்துள்ள பொருட்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜெயக்குமார், தேனி கிழக்கு மாவட்ட பொருளாளர் சோலைராஜ், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் பால்பாண்டியன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சிங்கம், ஒன்றிய இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் காளிமுத்து, பேரூர் கழக வார்டு செயலாளர் பிரபாகரன், அள்ளிபாலா மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.